வடமத்திய மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் காலஞ்சென்ற பேட்டி பிரேமலால் திசாநாயக்கவின் இறுதி கிரியைகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போது உரையாற்றிய அவரின் புதல்வரான கல்வி சேவைகள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் நன்றிகளை தெரிவித்தார். நாங்கள் எதிர்பார்த்த நம்பிய பலர் இன்று எம்முடன் இல்லை. எம்மை விட்டு சென்ற பின்னர் எமக்கு ஒன்றுமே இல்லாமல் போய் தனிமைப்படுத்தப்பட்டோம். நாங்கள் அப்பாவிகளானோம். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அன்புடன் நினைவு கூறுகிறோம். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் எனது தந்தை மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் தந்தையை பார்ப்பதற்காக வீட்டுக்கு வந்தார். அவர் வருகையை எனது சகோதரன் என்னிடம் கூறினார். அதற்கு நான் அவரை வர வேண்டாம் என கூறும்படி கூறினேன். இல்லை, அவர் அருகில் வந்து விட்டதாக சகோதரன் எனக்கு கூறினார். அப்படியானால் பரவாயில்லை, அவருடன் பேசுமாறு கூறினேன். அதற்கு பின்னர் சந்திரிகா அவர்கள் வந்து எனக்கு பேட்டியை பார்க்க வேண்டியதில்லை, எனக்கு தெரியும் அவருக்கு கஷ்டம் என்று, இருந்தாலும் பரவாயில்லை, நான் தூரத்திலிருந்து பேட்டியை பார்த்துவிட்டு போகின்றேன், அதற்கு எனக்கு சந்தர்ப்பம் அளிக்குமாறு கூறினார். அதன் பின்னர் நாங்கள் அவரை அழைத்து சென்று தந்தையை காண்பித்தோம். சத்திர சிகிச்சை முடிந்து 2 நாட்களுக்கு பின்னர் தந்தை கதிரையில் அமர்ந்திருந்த போதுதான் சந்திரிகா அவர்கள் தந்தையை பார்த்தார். சந்திரிகாவை பார்த்தவுடன் எனது தந்தை கதிரையை விட்டு எழுந்து நிற்க முற்பட்டார். நான் நினைக்கின்றேன் அது அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில்தான் என்று. ஏனெனில் தனது தலைவர் தன்னை பார்க்க வரும் போதும் ஆசீர்வதிக்கும் போதும் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். எனவே எனது தந்தை மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் அவரை மகிழ்ச்சிப்படுத்தியமைக்காக பிள்ளைகள் என்ற வகையில் நாங்கள் சந்திரிகா அவர்களுக்கு ஒரு தாய் என்ற இடத்தில் வைத்து கௌரவிக்கின்றோம், முழந்தாளிட்டு வணங்குகின்றோம். அதே போன்று தந்தையின் இறுதி கிரியைகளிலும் கலந்து கொண்டமைக்காகவும் அவருக்கு நன்றி கூறுகின்றோம். සියලු දෙනාගේම ස්තුතිය මේ අවස්ථාවේදී පුද කරනවා.